Welcome to our channel. This is Thiru Moni and Mom. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த vlogல என்ன பார்க்க போறீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போறீங்க. அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பொங்கலுக்கு எங்க வீட்ல என்ன செய்றோம், என்னென்ன வேலைலாம் பார்க்குறோம், அப்புறம் வந்துட்டு காலையில டிஃபன், மதியானம் பொங்கல், சாம்பார் எல்லாம் எப்படி வைக்கிறோம் அதுதான் பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலைல மணி 5 வாசலில் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மோனி அப்பா தான் உட்காந்து தீ வந்து போட்டுட்ருக்காங்க. எப்போவுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விடிய காலமே பொங்கல் வச்சுருவோம். 5 மணிக்கெல்லாம் பொங்கல் வச்சுருவோம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா வாசலில் பொங்கல் வச்சாச்சு. இது வந்து அவங்க எல்லாருக்கும் தெரியும். ரெகுலராக பொங்கல் விளாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில். இது வந்து எல்லா வீட்டுக்கும் கொடுக்குறதுக்காக செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா காயெல்லாம் இனிமேல் தான் கட் பண்ணணும். பயங்கர வேலை இருக்குது. ஆமாம், கிழங்குகள் எதுவுமே எடுத்து எல்லாம் வச்சுருக்கு கழுவிலாம். இது வந்து பாருங்கள் வாசலில் வச்ச பொங்கல். எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் மஞ்சக்குலைக்கு பதிலாக பூ கட்டியிருக்கோம் பானையில். ஏன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் மதுரைக்கு போயிட்டு வந்தோம் நேற்று. மதுரைக்கு ஒரு அவசரமாக போக வேண்டியதாச்சு. அதனால் நாங்கள் வர்றதுக்கு ரொம்ப லேட்டானதுனால மஞ்சக்குலை எங்கள் ஊரில் காலி ஆயிடுச்சு. அதனால் பூ கட்டியிருக்கோம். இப்போ வந்து டிஃபன் ரெடி பண்ணிவிட்டேன். நான் வந்து சாப்பிட போகிறேன். மோனி அப்பாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு காயெல்லாம் கட் பண்ணணும். ஒரு வேளை காய்கறிக்கு உட்காந்துருக்கேன். மணி என்ன தெரியுமா? காலையில் 11:10. அப்புறம் என்ன நைட்டு 11:10? பிக் பாஸில் சொன்னால் மட்டும் பார்க்கல. இவ்வளோ காய் வெட்டணும். நானும் நிறைய கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், மோனி வந்து காய் கட் பண்ணிகிட்ருக்கா. அவளும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. வீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ குப்பையாக இருக்குது காயெல்லாம் வெட்டிட்டுன்னு. இன்னும் இவ்வளோ காய் வெட்ட வேண்டியது இருக்குது பாருங்கள். அவியல் வந்து கம்மியாக தான் வைப்பேன். ஒரு சில 2-3 வீடு அப்படி தான் கொடுப்பேன். காய் வந்துட்டுருக்கு. இல்லை காய் வந்துட்டு போட்டிருக்கேன். மற்றபடியும் உப்பும் போட்டிருக்கேன். வெந்துட்டு இருக்குது. இன்னும் தேங்காய் பருப்பெல்லாம் போடணும். புளி வெந்துட்டா பக்கட்டும். கிழங்குலாம் நல்லா இருந்துச்சு. பச்சை காய்கறி கொஞ்சம் வேணும். வந்துச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கிழங்கு வெந்துடும். காய் வெந்துடும். கிழங்குகள் வந்து பாதி ரெடியாக இருக்குது. ஆமாம், பாகு வச்சு இருத்து வச்சுருக்கேன். இன்னும் வந்து இதில் அடுப்பில் வச்சு கிண்டணும். நெய்யெல்லாம் ஊற்றணும். முந்திரி ஏலக்காய்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் அதில் போட்டாச்சு. ஆமாம், ஏலக்காய் போட்டேன். கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். இன்னும் சிங்கு ஃபுல்லாக வலியுது பாத்திரம். ஆமாம், இன்னும் அதெல்லாம் கழுவணும். இவ்வளோ பாத்திரம் கிடக்கு. இன்னும் நிறைய வரும். இன்னும் வந்து குழம்பு சட்டியெல்லாம் கழுவணும். அண்டா குண்டா எல்லாம் நிறைய வரும். பொங்கல் வேலையில் எங்கள் வீடு வந்து எவ்வளோ நீட்டாக கிடக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரிலாம் யார் வீடும் நீட்டாக இருக்காது. கிச்சன் அதுக்கு மேலே இருக்குது. இப்போவே கண்ணை கெட்டுது. சாம்பாருக்கு வச்சுக்கிட்டு இருக்கா. வா, சக்கரை பொங்கல் நல்லா நெய் மிதக்க இருக்குது. ஆமாம், வடை சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொதிச்சிச்சுன்னா ரெடி ஆயிடும். செமையாக ரெடி ஆயிடும். முந்திரி எல்லாம் போட்டாச்சு. எவ்வளோ நெய் நல்லா சூப்பராக இருக்கே. ஃபஸ்ட்டு எனக்கு தான் டேஸ்டிங். 2 வீடு கொடுத்துட்டு வந்தாச்சு. இன்னும் மற்ற வீட்டுக்கெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம். ரம்ஜான் பக்ரீத்னால் அவங்க வந்து நமக்கு வந்து பிரியாணி கொடுப்பாங்க. தீபாவளி பொங்கலுங்கும்போது நாங்கள் வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம செஞ்சோம்ல பொங்கச்சோறு, அதை வந்து அந்த குக்கர்லேருந்து எடுத்து இதில் வச்சுருக்கேன். எல்லா வீட்டுக்கு கொடுத்து முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். கரும்பு வெட்டி போட சொன்னாங்க பாரு, எவ்வளோ தூசி. கரும்புல துரும்பு தூசி எல்லாம் அது போட்டாச்சு. இதான் மோனியோட பொங்கல் ட்ரெஸ்.
காலைக்கு ஒன்றும் இல்லை. மோனி வந்து காலையிலேருந்து வீடியோவில் அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டீங்க. காலையிலேருந்து 2 நாளாகவே காய்ச்சல் இருக்குது. அதனால தான் காலையில் பொங்கல் வைக்கும் போது அவ்வளோ எழுப்பலை. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டுலாம் முடித்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பாத்திரமும் தேய்ச்சி கழுவி காய வச்சுருக்கேன் வெளியில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பாத்திரம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வந்து பாத்திர கூடையிலே கழுவி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் கிச்சன் செல்ஃப் எல்லாமே நல்லா தொடச்சி அப்புறம் வந்து கிச்சனையும் கழுவி விட்டாச்சு. ஒரு வழியாக பொங்கல் வச்சு பொங்கல் வேலைகளும் முடிச்சாச்சு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.